மும்மைதான் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்லும் தனிப்பெரும் பதத்தைத்தானே இமையே இளமை நோக்கும் அருந்துமாராமன் என்னும் செம்மைசே ராமன் தன்னில் கண்களில் தெரிய கண்டான். முத்திக்கு ஆதாரமான முதல்வனே ஸ்ரீராமா என்று பக்தர்கள் அனுதினம் துதிக்கும் பண்டரிநாதன் மீதினில் சுத்தமாய் கீர்த்தனைகள் பாடும் சுந்தர ஆஞ்சநேயா இத்திசை வருவாய் என்று உன் இணையடி தொழுதிட்டேனே. அகோதி எப்படி என்றால், அதாவது ஆற்றுப்படலம். சுமந்திரன் என்னும் மந்திரி பரதனுடைய மனதை அறிந்து வதிஷ்ட மகாமுனி முகத்தை பார்த்தார். அக்குறிப்பை வதிஷ்ட தெரிந்து பரதனை பார்த்து, உன்னிடத்திலே பிராமணாலும் பெரியவர்களும் ராஜாக்களும் மந்திரி பிரதானிகளும் வந்து எனக்கு இதற்கு என்னவென்றால் ராஜ்யத்திற்கு ராஜன் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றது நல்லதாவென்று எண்ணியாக்கும். ஆதலால் நீதியும் தருமத்தையும் நிலைநிறுத்தி பட்ட அவசியம் செய்து கொண்டு வாரும். அது இகவரம் இரண்டையும் கொடுக்கும். நீ நன்றாய் தெரிந்தவர். ராஜன் இல்லாமல் இருப்பது சூரியன் இல்லாத பகல் போலவும் சந்திரன் இல்லாத இரவு போலவும் ஜீவன் இல்லாத சரீரம் போலவும் இருக்கின்றது. தேவலோகத்திலும் அசுரலோகத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் ராஜாக்கள் இல்லாமல் யாதொரு காரியமும் நடவாது. பிரம்மன் முதல் இதுவரையிலும் ராஜன் இருந்து அரசு செய்ததே அல்லாமல் சும்மா இருந்த நாள் இல்லை. உன் பிதாவும் இறந்து போனார். தமையனும் ராஜ்யத்தை துறந்து விட்டார். தாயாருடைய வரத்தினால் ராஜ்யம் உமக்கு உண்டாகியிருக்கின்றது. நீர் ராஜ்ய பாரம் செய்ய எங்கள் மனதிலே நினைத்து அதுவே யோசனை சொல்ல வந்தேன் என்று வசிஷ்ட முனிவர் சொல்லினார். அதை கேட்ட பரதன் விஷத்தை சாப்பிட்ட சொன்னால் எப்படி நடுங்குவானோ, அதிலும் அதிகமாக பயந்து அயர்ந்து கண்களிலே அருவி வர நடுங்கி நாகு குளறி ஸ்திரீகள் போல அழுது உயிரை போகின்ற சரீரம் போல சோர்ந்து அறிவானது கை கொடுக்க ஒருவாராய் தெளிந்து தன் மனதிலே இருக்கின்ற அந்த ராசசபைக்கு தெரியும்படி சொல்லுகின்றார். அந்தரம் சொர்க்கம் பாதாளம் என்னும் 3 லோகத்திலும் நாயகராயும் எனக்கு பிறந்தவராயும் ஸ்ரீராமன் இருக்க என்னை முடி சூடிக்கொள்ளும்படி பெரியோர்களாய் இருக்கின்ற தாங்கள் தானே இப்படி சொன்னால் என்னை ஈன்றவள் பேரில் குற்றத்தை காணவும் என்னுடைய தாயார் பேச்சு தானே ஸ்தம்பித்து சகலமும் அறிந்த நீங்கள் இது நல்ல காரியம் என்று சொல்லுவதற்கு இன்னும் இடையில் 2 யுகம் இருக்கின்றதே. அவைகள் போய் கடையில் வரும் கலியுகமாய் இது. ஓ சபையில் இருக்கின்றவர்களே, சகலரும் கேளுங்கள். பிரம்மா முதலானவர்களிலும் உலகத்திலே பிறந்தவர்களிலும் முன் பிறந்தவனாய் இருக்கின்ற இளையவன் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறது இல்லை. என் தமையன் போல் இருக்கின்ற இடத்துக்கு நான் போய் அவரை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு பட்ட அவசியம் செய்து வைக்கின்றேன். அதையும் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஒருவேளை தமையனார் வரமாட்டேன் என்றால் நானும் கூட இருந்து தபசு செய்வேன். அதற்கு அவர் சம்மதிக்காவிட்டால் என் பிராணனை போக்கிக் கொள்ளுவேன். இது யாவர் மனதிலும் கெட்டியாய் இருக்கட்டும் என்று சொல்ல, அதை கேட்ட அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் சந்தோஷித்து, சுவாமி, ராஜாவும் இருக்க தமையன் கொடுத்து போன ராஜ்யமும் இருக்க அதை பட்ட அவசியம் செய்து கொள்ளாமல் இப்படி மறுத்து சொன்னால் தங்களை விட ராஜாக்கள் யார் இருக்கின்றார்கள்? நீ ராஜ்ய பரிபாலனம் செய்து கீர்த்தி சம்பாதிக்க வேண்டாமா? 14 லோகத்திலும் உடைய கீர்த்தி பிரகாசமாயிருக்கின்றது என்று சகலரும் சொல்லி வாழ்த்துவார்கள். அப்போது பரதாழ்வான் தம்பியை அழைத்து, அப்பா, இந்த பட்டணத்து ராஜாவை அழைத்து வருவதற்கு பட்டணத்தில் இருக்கின்ற யாவரும் புறப்பட பேரிக்கு அடிக்க சொல்லி திட்டமிடச் செய்கின்றார். அந்த உத்தரவின்படியே சுமந்திரனோடு சொல்ல பட்டணத்தில் பரத மகாராஜன் தம்முடைய தமையனாரை அழைத்து கொண்டு வந்து பட்டம் கட்டுவதற்கு பிரயாணமாகின்றார். சகலரும் புறப்படுங்கள் என்று சொல்லி வலுவன் பேரிக்கு முழங்கினான். ஜீவன் போய்விட்ட சரீரம் போலிருந்த அந்த லோகத்தார் இதை கேள்விப்படவே அமீரன் காதில் விழுந்து பிழைத்தது போல சகலரும் சந்தோஷத்துடன் எழுந்திருந்தார்கள். ரிஷீஸ்வரர் முதலான சகல சீவ கோடிகளும் ஸ்ரீராமன் பட்ட அபிஷேகம் செய்து கொள்ளுவார் என்கின்ற சந்தோஷத்தில் கழித்தார்கள். சந்திரனை கண்ட சமுத்திரம் போல பொங்கி வளைந்து சப்த சமுத்திரம் ஊழிகாலத்தில் பொங்கி வருவது போல புறப்பட்டார்கள். அதை கையேயின் வென்று ஆசை ஒழித்தது போல
சகலருடைய துயரங்களையும் ஒழித்து விட்டது. யானை, குதிரை, ரதம், பாதாதிகள் முதலியவைகள் பூமி எங்கும் நிறைந்தன. கொடிகள், ஆகாய வீதிகள் எல்லாம் நிறைந்தன. இப்படிப்பட்ட சகல சனங்களும் கஸ்தூரிகள் பிரம்மாண்ட மட்டும் போய் பிரம்மதேவனுடைய நேத்திரங்களையும் மறைத்தன. சகலரும் ஸ்ரீராமனை பார்க்கிறோம் என்கின்ற ஆசையினாலே சப்த மேகங்களும் கூடி மழை பெய்கின்ற சத்தம் போல இறைந்து கொண்டு புறப்பட்டார்கள். அந்த சேன சமுத்திரத்தில் சீதையுடன் கூடி நடந்த ஸ்ரீராமனைப் போல பிடி யானைகள் உடனே மத யானைகள் சோடு சோடாய் நடந்தன. அநேக ஸ்திரீகள் பெண் யானைகளின் பேரில் ஏறிக்கொண்டு போகிறது. அவள் நடைக்கு தோற்று அவர்களை சுமக்கிறது போல இருந்தது. அநேகம் கொடிகள் மேக மண்டலத்தை அளாவி மலைகளை உதித்து கொண்டு ஸ்ரீராமரை காணாமல் இருக்கின்ற ஸ்திரீகள் போல தோண்டு தொங்கி இருந்தன. அநேக ராஜகுமார்கள் சரீரகாந்தியுடனே யானையின் பேரில் ஏறிக்கொண்டு குடைகளால் அவன் நடந்து சூரியனானவன் அநேக மூர்த்தியாய் உதிர்க்கின்ற சுரூபம் கொண்டு மேலே சந்திரன் பிரகாசிக்க வாகனத்தில் ஏறிக்கொண்டு போவது போல இருந்தது. அநேக ராசகுமார்கள் தேரின் பேரிலேயும் அநேக ராஜகுமார்கள் குதிரைகளின் பேரில் ஏறி புறப்பட்டு நடந்தார்கள். தாரை, சங்கம், எக்காலம், கொம்பு, பம்பை, துடி, பேரி, மத்தாளம் முதலியவைகள் சத்திக்காமல் விற்பக்தியான இல்லாதவருடைய கூட்டத்திலே சிக்கிக்கொண்டு விற்பக்தியான உடையவர்கள் போல மௌனமாய் வந்தன. ஸ்திரீகள் எல்லாம் ஆபரணங்களை கலற்றி போட்டு புஷ்பம் உதித்து கொம்புகள் போல தேவதைகளும் பார்த்து மயங்கும்படி நடந்தார்கள். அநேகம் குடைகள் ஆகாயமெல்லாம் நிறைந்து வந்தன. வந்தாலும் ராஜாவினுடைய குடை வராததினாலே சந்திரன் இல்லாத ராத்திரி போல இருந்தது. அன்றைய தினம் புறப்பட்டு சேன சமுத்திரத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற பூமி தேவியினுடைய மெல்லியல் என்று சொல்லுவது தெரிந்தன என்று சொல்ல வேண்டும். மாதர்கள் சந்தானம், கந்தப்பொடி, குங்குமம் முதலியவைகள் ஸ்தானங்களிலே பூசிக்கொள்ளாமல் முத்து, மாலை முதலான ஆபரணங்களும் தரித்து கொள்ளாமல் போது போல இளநீர் காய்கள் போல தோன்றிற்று. புருஷர்களுடைய தோள்களும் சந்தனம், புனுகு, பன்னீர், சவ்வாது புஷ்பங்கள் இல்லாமல் இருக்கின்றபடியினாலே தூசுகள், செடிகள் நீங்கிய பர்வதங்கள் போல் இருந்தன. மாதர்களுடைய கண்கள் மை இல்லாமல் இருக்கின்றது. இரத்த கரைகள் ஒளித்த வேல் போல இருந்தன. மேகல ஆபரணங்களுடைய சத்தமும் சிலம்புகளுடைய சத்தமும் இல்லாமல் போவது, மணிகள் கட்டாத தேரும் வண்டுகள் சப்திக்காத கமலம் போல இருந்தன. கையேசி வரம் வாங்கி கொண்டது மாதர்களுடைய இடை மாத்திரம் உபகாரமாயிருந்தது. ஆதி எனில் அச்சலத்தினாலே ஆபரணங்களை கழற்றி எறிந்தபடியினாலே தான் அந்த சேன சமுத்திரம் எல்லாம் ஸ்ரீராமன் ஆரியத்துக்கு போய்விட்டார். லட்சுமியும் தபசு செய்ய போய்விட்டால் மன்மதனும் துக்க சாகரத்தில் மூழ்கினான் என்பது போல யாதொரு சம்பரமும் இல்லாமல் நடந்தார்கள். அன்றைய தினம் புறப்பட்ட சேன சமுத்திரத்தை லோகங்கள் விழுங்குகின்ற வெள்ளம் என்று சொல்லுவது அற்பம். பின்னே யாது எனில் பிரம்மாவுடைய கண்ணுக்கும் மனதிற்கும் அடங்காத சேனையாய் இருந்தது. அநேக சமுத்திரத்தின் கால் தூள் சப்த சமுத்திர ஜலங்களை குடித்து போகின்றபடியினாலேயும் பர்வதங்களை பூமியிலே அழுந்தி போக மிதித்து நடக்கின்றபடியினாலேயும் திராவிடத்தை உண்டாக்கிய குப்பமுனிக்கு சமமானமாய் இருந்தது. யாவரும் அயோத்திபுரி பட்டணத்தை விட்டு புறப்பட்டபடியினால் அது அகத்தியர் சமுத்திரத்தை சாப்பிட்டது போது எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது. வழியிலே நதிகள், வயல்கள், மரங்கள், மலைகள் முதலானதுகளின் பேரில் இந்த ஜனங்கள் நெருங்கி மேன்மேலும் நடந்து போகின்றபடியினாலே அயோத்திபுரியின் வீதிகளுக்கு சமமானமாய் இருந்தது. புஷ்பமாலைகள், சந்தனங்கள் முதலியவர்களுடைய பரிபலம் ஒன்றும் இல்லாமல் நடந்தார்கள். யானைகள், மதங்கள் இல்லாமல் நடந்தன. மத்தாளம் முதலானவைகள் சத்திக்காமல் எடுத்து கொண்டு போவது சித்திரங்கள் எழுதினது போல இருந்தது. ஸ்ரீராமன் காட்டுக்கு போனது புருஷாலுடைய மார்பிலே மாதர்களுடைய கண்ணாகிய வேல்கள் படாமல் கவசம் போல் ஆயிற்று. இப்படியாக சேன சமுத்திரம் நடக்க பரதன் மர உரியும் சடமுடியும் தரித்து கொண்டு தம்பியுடனே கூட மிகுந்த துன்பத்துடனே தேரேறி நடந்தார். அப்போது தாய்மாரும் ரிஷிகளும் தகப்பனுக்கு சமமான வார்ச்சாலிகளை உடைய மந்திரிகளும் மற்ற மந்திரிகளும் பந்து சனங்களும் பிராமணத்தோரும் தொடர்ந்து வர கோடை வாயிலே வந்தார்கள். அப்போது மந்தாரை என்கின்ற கூனியும் வழி நடக்கின்றவளுடனே கூட நடந்தாள்.
அவளை சத்துருக்கன் கண்டு மிகுந்த கோபத்தோடே ஓடி அவளை பிடித்து கொண்டு தூக்கி அறைந்து போட வேணும் என்று ஆயத்தப்பட்டார். அது கண்டு பரதர் விலக்கி சொல்லுகிறார், அப்பா தம்பி, இந்த பாவி பேச்சை கேட்டுத்தான் இப்படிக்கு ஒத்த காரியங்கள் சம்பவித்தது. இந்த பாவியை சின்ன பின்னமாக வெட்டி கோபம் தீரத்தானே தமையனார் கோபித்து கொண்டு தம்மை துறந்து விடுவார் என்று பயந்து சொல்லாமல் இருந்தேனே, அல்லாமல் வேறல்ல. இவள் வார்த்தையை கேட்டு கெட்ட என் தாய்தான் தாய் என்று ஏதாயினும் பார்த்திருப்பேனா? இந்த கூனியின் பேரில் கோபித்து கொண்டாலும் அவள் மனதுக்கு சம்மதிப்படாது என்று விலகி நடந்தார். சேன சமுத்திரத்தோடு ஸ்ரீராமன் முன்னாலே இறங்கின சோலையில் அன்றைய தினம் இறங்கினார்கள். ஸ்ரீராமன் இறங்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் பரத ஆழ்வான் பார்த்து கண்களிலே தண்ணீர் அருவி போல் வர காய்கிழங்குகள் கூட சாப்பிடாமல் ஸ்ரீராமன் படுத்திருந்த புல் மெத்தையின் கீழே புழுதியில் தானும் படுத்திருந்த அவ்விடத்திலே இருந்து புறப்பட்டு ஸ்ரீராமன் கால்நடையாக நடந்து போனார் என்று தெரிந்து அவர் நடந்த வழியிலே ரஜகஜதுர அதிபதிகளுடைய தானும் கால்நடையாக நடந்து போனார். ஆற்றுப்படலம் முடிற்று. அடுத்து குகப்படலம், அதாவது குகனை போய் பார்க்கறது. குகன் தான் வேடுவல் தலைவன். குகன் தானே ஓடந்தள்ளுறான் சராய் நதிக்கரையில். குகனை போய் பார்க்கறது. குகன் தான் அந்த கங்கை ஆற்று தாண்டி அந்த பக்கம் கூட விடுறது. அந்த சிறுங்கீரபுரத்துக்கு 1000 கப்பலுக்கு குகன் வேடுவல் தலைவன். பரத ஆழ்வான் நாடுகளை எல்லாம் கடந்து கங்கா தீர்த்தத்திலே வந்து சேர்ந்தார். அக்கங்கையினிலே எண்ணிருந்த யானைகள் இறங்கினதில் அவைகளுடைய மதங்களும் மிதமில்லாமல் ஒழுகிறபடியினால் அந்த சலம் ஸ்தானத்திற்கும் பானத்திற்கும் யோக்கியப்படாமல் இருந்தது. அநேகம் குதிரைகள் தண்ணீர் குடித்தும் நீந்தியும் நின்றும் மனதிலே புரண்டு கொண்டும் இருந்ததுகள். சமுத்திரகாரமான அந்த கங்கை இந்த சேன சமுத்திரக்காரமாய் இருந்தது. அன்றைய தினம் பரதர் பிறகே வந்த சேன சமுத்திரத்தின் 60,000 அக்ரோனி. இது அந்த கங்கா நதி தீர்த்தத்திலே வர அங்கே இருக்கும் குகன் ஸ்ரீராமன் பேரில் யாரோ படையெடுத்து வந்தார்கள் என்று எண்ணி அந்த சேன சமுத்திரத்தை பார்த்து கோபத்தோடு நகைத்து கண்களிலே நெருப்பு பொறி பறக்க புகைச்சுவ அலைகளோடு உருவங்கள் வளைந்து நிமிர கூற்றுவனை போல கொக்கரித்து கொண்டு தன்னுடைய சேன சமுத்திரத்தை கூட்டிக் கொண்டு கையிலே வில்லேந்தி அந்த கரையில் சுருக்கி கட்டி கொண்டு பற்களை நரநரவென்று கடித்து கொண்டு அதிக உட்டியோடு துடி முழக்கங்கள் முழங்க கொம்புகள் ஊத தோள்கள் பூரித்திருந்த சேன சமுத்திரங்கள் எல்லாம் ஒரு எலி நான் ஒரு பாம்பு என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சேனைகளை எல்லாம் புலிகள் போல சூழ்ந்து நிற்க அந்த கங்கா நதியின் தென் தீர்த்தத்திலே இருந்து அட்டகாசம் செய்து ஊழிகாலத்து இடி போல சத்தத்தோடு சப்த மேகங்களும் கூடியிருப்பது போல யுத்த சன்னதனமாய் அவர்களை பார்த்து, ஓ சேனைகளே, இதோ வருகின்ற சேனைகளை எல்லாம் சங்கரித்து என்னுடைய தமையனான ஸ்ரீராமனுக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்து வைத்து இருக்கின்றேன். நீங்களும் யுத்த சன்னதர்களாயிருங்கள். ஒருத்தரும் ஓடங்கள் விட தேவையில்லை. கங்கை ஓரமாய் வருபவர்களை பிடித்து அடியுங்கள். நீலமேக ரூபனான என்னுடைய பிராணநாயகன் ஆளுவதற்கு இல்லாமல் வஞ்சனையினாலே ராஜரீகம் சம்பாதித்த ராஷாவும் வந்தான் அல்லவா? என் பானம் ராசாக்கள் பேரில் தைக்காதா? இவர்கள் பிராணனுடனே விட்டேனே, ஆனால் என்னை நாய் என்று சொல்லுவார்களா? எவ்விதத்தில் ஆறு தாண்டி போகின்றார்கள்? யானையும் சேனையும் கண்டு நான் பயப்படுவேனா? தோழன் என்று அவர் சொன்னது ஒரு சொல்லல்லவா? ஏழை வேடன் பிராணனையாவது விட்டு கொள்ளலாகாதாவென்று உலகத்தார் என்னை ஏசார்கள். தமையன் என்று பாராமல் இப்படி யுத்தத்திற்கு புறப்பட்டவன் நடுவே அவருடைய தம்பி நான் இருக்கின்றேன் என்று கேட்டிரானா? என் நிகழ்ச்சியா? இவன் வந்தது என்ன? இவன் சமர்த்தியம் எல்லாம் வெள்ளை கடந்து போயல்லவா? பாவும் பழியும் பகையும் சிநேகிதமும் குற்றமும் ராஷாக்கள் எண்ணி பார்க்கிறது இல்லை அல்லவா? ஆகிறது ஒன்று போகிறது ஒன்று. என்னுடைய தோழன் பேரிலே இவன் யுத்தத்துக்கு போவது என் சேனையும் நானும்
மாண்ட பிற்பாடு அல்லவா என் தமையன் ஆரண்யம் போய் தவம் செய்ய இவன் ராஜ்ய பரிபாலனம் ஆளுகின்றதா? என் ஜீவன் எனக்கு மருந்தா? கீர்த்தி சம்பாதித்த பிராணனை விடுகின்றேன். அவர் பிறகே நானும் போகாமல் இருந்தது நல்லது ஆயிற்று. என்னுடைய கடன் இன்றைக்கு கழிக்கின்றேன். இந்த யானையும் குதிரையும் ராஷாக்களும் இந்த கங்கை தாண்டி அல்லவோ போக வேண்டும். என்னுடைய ஜெயனத்திற்கும் எனக்கும் வருகின்ற சேன சமுத்திரம் போதுமா? இன்னும் அவர்களுடனே தேவர்கள் கூடி வந்தாலும் ஆஸ்திரங்களை பிரயோகம் செய்து சேனைகளை எல்லாம் துண்டம் துண்டமாய் அறுத்து கொய்து என் சிநேகிதருக்கு மர உரி கொடுத்தவள் மகனை என்னுடைய பானத்தினாலே கொன்று போட்டு அந்த பிரேதங்களினாலே கங்கையை தூக்கித்து போடேனா? ஒரு வேடன் ராஜ்யம் வாங்கி கொடுத்தான் என்று கீர்த்தி சம்பாதித்து இந்த பரதனுக்கு அந்த நாடு கொடுக்கின்றேன். ஆரண்யத்திற்கு போன என்னுடைய தமையன் ஏதாயினும் கோபம் செய்வார் என்று பார்த்தேன். அது பாராமல் அடித்தேனானால் இந்த சேனை பஞ்சு பஞ்சாய் அல்லவாய் பறந்து போகும் என்று பல விதமாக சொல்லி சரி இரங்களுடைய அநேக பேருடனே கூடி வெள்ளை பிடித்து கொண்டு ஸ்ரீராமனுக்கு சிநேகிதனான குகன் நின்றான். அதாவது பரதன் போகிறத பார்த்து குகன் என்ன நினைக்கிறான்னா, ராமகிட்ட மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த குகன் நினைக்கிறான். வேறு ஒன்றும் இல்லை. பரதன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க குகன் அப்படி நினச்சிட்டான். அது கண்டு சுமந்தரன் பரதனுடனே சொல்லுகின்றார், சுவாமி அதோ நிற்கின்றவன் இந்த கங்கா நதியின் இருகரைக்கும் அதிகாரியானவன், அநேக ஓடங்களுக்கு நாயகன். உங்கள் குலத்திற்கு நாம் நாயகமாய் அவதரித்து இருக்கின்ற ஸ்ரீராமனுக்கு பிராண சிநேகிதன், சிங்கத்திற்கு சமமான பலத்தை உடையவன், அநேகம் விற்கார சமுத்திரத்தை போல சூழ்ந்து இருக்கின்றவன், குகன் என்கின்ற பெயரை உடையவன், கல்லை போல சரீர பலத்தையும் ராத்திரியை போல அழகையும் உடையவன், தங்களை காண வேண்டும் என்கின்ற அபேட்சையினால் எதிரே வந்து அந்த கரையிலே நிற்கின்றான் என்று சொன்னார். உடனே பரதன் தமையனுக்கு சிநேகிதனால் நான் முன் போய் காண்கின்றேன் என்று எழுந்து தம்பியுடனே கூட மிகுந்த ஆசையுடனே நடந்து கரையின் ஓரத்திலே போய் நின்றார். அப்படி நின்ற பரதால் வரை குகன் தன் கண்களால் தரிசித்து அவருடைய இளைத்த திருமேனியும் சடையும் அறவுரியும் கண்ணில் கலங்கும் நீரையும் கண்டு திடுக்கிட்டு கையில் இருக்கின்றவில் நழுவு விழ விம்மி அழுது நின்று விட்டான். என் தம்பியான பரதனை பார்த்தால் அந்த ஸ்ரீராமனைப் போலும் இருக்கின்றது. கூட வந்த தம்பியோ அந்த தம்பியைப் போலவே இருக்கின்றது. தவ வேஷம் தரித்திருக்கின்றான். இவன் துன்பத்திற்கு ஒரு முடிவும் இல்லை. திக்கு நோக்கி தொழுது கொண்டே இருக்கின்றான். எம்பெருமானான ஸ்ரீராமனுடைய கூட பிறந்தவர்கள் தப்பிதமாய் நடப்பார்களா என்று சொல்லி தம் அவர்களை அழைத்து தன் தமையன் உடனே தமையன் கொண்ட வேஷமே தான் கொண்டு வந்து இருக்கின்றான். மிகுந்த அன்புடையவன் போல காண்கின்றது. அக்குறிப்பெல்லாம் நான் நன்றாய் கண்டறிந்து வருகின்றேன். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே ஜாக்கிரதையாக வழி கட்டி கொண்டு இருங்கள் என்று திட்டம் செய்து தான் ஒருவனாய் ஓடத்தின் பேரிலே ஏறிக்கொண்டு அவரை தொழுதான். பரதன் அந்த குகனை வணங்கின பரதரை குகன் சாஸ்தாங்கமாக சேவித்தான். அப்படி சேவித்த குகனை பரதர் சந்தோஷத்தோடே மார்பிலே தழுவிக்கொண்டார். அப்படி தழுவிக்கொண்ட பரதை தானும் தழுவிக்கொண்டு நீர் ஏது இப்போது புறப்பட்டது என்று கேட்டான். அதற்கு பரதாழ்வார் சொல்லுகின்றார், ராஜ்யமெல்லாம் ஒரு குடையில் ஆளுகின்ற தகப்பனானவர்கள் சொர்க்கலோகம் போய் சேர்ந்தார். அந்த ராஜ்யத்தை ஆள யோக்கியதையுடைய ராஜன் இந்த விடத்திற்கு வந்து விட்டார். அவரை அழைத்து கொண்டு போகிற நிமித்தம் வந்தேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட வேடருக்கெல்லாம் ராஷாவான குகன் பூமியிலே விழுந்து விம்மி அழுது தெளிந்து சந்தோஷத்தோடே எழுந்திருந்து பரதருடைய உபய திருவடிகளை சேவித்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், ஐயா பரதரே, தாயார் வார்த்தையை கேட்டு தகப்பனார் கொடுத்த ராஜ்யத்தை பொல்லாது என்று தள்ளி உமது மனதுக்கு இயல்பாக நடந்து கொள்ளுகின்றபடியினாலே 1000 ராமன் ஆனாலும் உனக்கு சமமானமாகுமா? உம்முடைய கீர்த்தியை ஏழை வேடனான அடியேன் என்ன புகழப் போகின்றேன்? சூரியன் தன் கிரகணத்தினாலே மற்ற பிரகாசத்தை எல்லாம் மழுக்கச் செய்து தன்னுடைய பிரகாசமே பிரகாசிக்கச் செய்கின்றது போல உங்கள் குலத்தாருடைய கீர்த்தியை எல்லாம் உடைய கீர்த்தியாக்கி கொண்டீர் என்று இனிய வார்த்தைகள் சொல்லி அவருக்கு மிகுந்த அன்பு பிறக்கும்படியாக நடந்து கொண்டான்.
அப்படி நடந்து கொண்ட குகனை தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டு தமையனார் இங்கு வந்தபோது எந்த இடத்தில் எழுந்தருளி இருந்தார் என்று கேட்டார். அவர் இவ்விடம்தானே என்று காட்டுகிறேன் என்று அழைத்து கொண்டு போய் கல்லின் பேரில் ஒரு புல் மெத்தையிலே ஸ்ரீராமன் படுத்திருந்த இடத்தை காட்டினான். அதை பார்த்து வரதாழ்வான் பதைத்து பூமியிலே விழுந்து துக்க சாகரத்திலே முழுகி கண்ணீராலே பூமி எல்லாம் நனைய அழுது, சுவாமி என்னாலே உனக்கு இத்தனை பிரயாசம் நேரிட்டு கிழங்கும் காயும் சாப்பிட்டு புல்லின் மேலே படுத்தீரே என்று கேட்டும் இன்னும் என் பிராணனை விட்டு கொள்ளாமல் இருக்கின்றேன். அப்படிக்கு ஒத்த பாவையான நான் பட்ட அபிஷேகம் பண்ணி கொள்ளுகின்ற பாக்கியும் அங்கீகரிக்கத்தக்கவன் தானே என்று சொல்லி அழுது பின்னையும் குகனை பார்த்து, ஐயா கூட வந்து தம்பி எங்கே இருந்து பொழுது போக்கினான் என்று கேட்க குகன் சொல்லுகின்றார், ஸ்ரீராமன்